ஹாய்மா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ சிக்கன் கிரேவிக்கு நான் முதல்ல சிக்கனில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3 போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், பொடி பொடியாக நறுக்கி. சின்ன வெங்காயம் போடனாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். அடுத்து அதுவும் நல்லா வதங்கிடணும். கொஞ்சோண்டு மல்லித்தலை ஒரு டேஸ்ட்டுக்காக போடுறது தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ கழுவி எடுத்து வச்ச சிக்கனை போட்டாச்சு. இப்போ அந்த சிக்கனில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி எல்லாம் வற்றுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வச்சிருச்சு. சிக்கனும் கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும். இப்போ அந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் தனி வத்தப்பொடி போட்டுக்கிறேன். நான் கடையில் வாங்கி சிக்கன் மசாலா அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறது சிக்கன் கிரேவிக்கு. தனி வத்தப்பொடியும் கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போடுவேன். அடுத்து எந்த குழம்பு வச்சாலும் மிளகுத்தூள் சேர்த்துருவேன். அப்புறம் கொஞ்சோண்டு சீரகத்தூள், அவ்வளோதாங்க. இப்போ இது நல்லா அந்த பொடியோட பச்சை வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போ 1 டம்ளர் சுடு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கிரேவிங்கிறனால கொஞ்சமாக 1 டம்ளர் ஊற்றினா போதும், அதுக்கு மேலே ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வெந்த பிறகு பார்ப்போம். இப்போ வெந்துருச்சுங்க. இப்போ சவுண்டு இறங்கிடுச்சு. இப்போ பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் கூட இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் தேங்காய் ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கும். நான் தேங்காய் ஊற்றலை. நிறையா வேணுங்கிறவங்க கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சமையல் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.